திரு தியாகு, மதவெறுப்பு பிரச்சாரம் எடுபடவில்லை. அதனால் இப்போ மாநிலங்களுக்கு இடையான மோதலை தூண்டுகின்ற வகையில் பிரதமரே பேசுகிறார் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். வெறுப்புரை எப்போது பரப்புரையாகிறது அல்லது பரப்புரை எப்போது வெறுப்புரையாகிறது? ஒரு கட்சி தேர்தலில் எதை பரப்பும்? கடந்த காலத்தில் தான் என்ன சாதித்தது, தன்னுடைய ஆட்சியினுடைய சாதனைகள், அல்லது இனி என்ன சாதிக்கப் போகிறோம் என்ற உறுதிமொழி. இப்போ பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைவில் வைத்துக் கொள்ளணும்னா, தமிழ்நாட்டில் பலமுறை தேர்தல் பரப்புரைக்கு அவர் வந்து கொண்டிருந்த காலத்தில் தியாகராய நகரில் ரோட் ஷோ நடத்துகிற காலத்தில், கோவையில் ரோட் ஷோ நடத்துகிற காலத்தில் பாஜக தேர்தல் அறிக்கையே வெளியிடவில்லை. ஏப்ரல் 15 தான் தேர்தல் அறிக்கை வந்தது. 19 இங்கே வாக்குப்பதிவு. ஏப்ரல் 5 காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை வந்துடுச்சு. அப்படி பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் 2014 அளித்த வாக்குறுதிகள் என்ன, அந்த வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றியிருக்கிறோம்? முதலாவது வேலையின்மை, 2வது லஞ்ச ஒழிப்பு, 3வது கருப்பு பண ஒழிப்பு. அவங்க 2015 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எடுத்த மிக முக்கியமான நடவடிக்கை டிமோனடைசேஷன் எனப்படுகிற பண மதிப்பு நீக்கம். 2016 நவம்பர் தொடக்கத்தில் எடுக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் இந்த பணமதிப்பு நீக்கத்தின் மூலம் எவ்வாறு நாம் லஞ்சத்தை ஒழித்தோம், எவ்வாறு நாம் கருப்பு பணத்தை கண்டுபிடித்தோம், எவ்வாறு வேலைவாய்ப்பை பெருக்கினோம் என்பதை சொல்லணும். அதாவது அவங்க எதை பற்றி பேசினாலும் ஒன்றை பற்றி பேசவே மாட்டாங்க. தேர்தல் அறிக்கையில் அல்லது பட்ஜெட்டில் வேறு எந்த கட்டத்திலும் மோடியோ நிர்மலா சீதாராமனோ அமித்ஷாவோ டிமோனடைசேஷனை பற்றி வாய் திறப்பதே கிடையாது. நீங்கள் காட்டுங்க எங்கேயாவது பேசியிருக்காங்க அதை பற்றி. பணமதிப்பு நீக்கத்தை பற்றி அவங்க வாயே திறக்கிறதில்ல. 2வது, இந்த பணமதிப்பு நீக்கம்தான் சிறு தொழில்கள் வணிகத்தை அழித்தது. அதே போல் ஜிஎஸ்டி தான் இங்கு பல சிறு குறு தொழில்களை அழித்தது என்ற விமர்சனத்திற்கு பதில் சொல்லணும்னா, ஜிஎஸ்டி என்னென்ன புதுசாக என்னென்னத்துக்கு கொண்டு வந்ததில் என்ன நியாயம், அதில் எவ்வளவு பங்கை நாம் மாநிலங்களுக்கு கொடுத்தோம், இதனால் எப்படி தொழில் வணிகம் பெருகியது என்று சொல்லணும். அதையும் அவர்கள் எதுவுமே சொல்ல மாட்டார்கள். ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் ஒரு முறை நடக்கிறப்ப நாங்கள் தெளிவுபடுத்த, நான் கேட்குறது தேர்தல் அறிக்கையில் ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி அல்லது ஜிஎஸ்டியை புதிதாக எதற்கெல்லாம் விதித்திருக்கிறோம், விதித்ததனால் என்ன நன்மைகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். இப்போ உதாரணம், கோவையில் அவங்க வேட்பாளர் நிற்கிறார். கோவையில் இருக்கக்கூடிய சிறு குறு நுண் தொழில்கள் இருக்குது பாருங்கள், எம்எஸ்எம்இ, அந்த தொழில்களெல்லாம் பெருமளவில் மூடப்பட்டிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு. விசைத்தறி, கைத்தறி எல்லாமே மூடப்பட்டிருக்கு என்ற விமர்சனத்திற்கு பதில் சொல்லணும்னா ஜிஎஸ்டியை கூட்டினாங்களா குறைச்சாங்களா, அது பாதிப்பு உண்டா இல்லையா என்பதையெல்லாம் சொல்லணும். தேர்தல் அறிக்கையில் டிமோனடைசேஷன் பற்றி கிடையாது. 2வது மொனடைசேஷன், 2000 கொண்டு வரப்பட்ட பொது சொத்துக்களை விற்று பணமாக்குகிற திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் எப்படி ரயில் நிலையங்களை விற்றாங்க, ரயில் பெட்டிகளை விற்றாங்க, பொது கட்டடங்களை விற்றார்கள், அதை எப்படி குறைந்த விலைக்கு விற்றார்கள், அதில் கிடைத்த பணத்தை கொண்டு எப்படி எலக்ட்ரல் பாண்டு திட்டம் கொண்டு வந்தார்கள், இதை பற்றியெல்லாம் சொல்லியாகணும். இதை பற்றியெல்லாம் எதுவுமே கிடையாது. 5 பெரிய கம்பெனிகளை உலக சாம்பியன்களாக மோடி உருவாக்கி இருக்கிறார் என்று அந்த நித்தி ஆயோக்கினுடைய தலைவர் அமிதாப் காந்த் சாட்சியம் அளிக்கிறார். இதுதான் வேறு எந்த பிரதமருக்கும் இந்த துணிச்சல் வந்ததில்லை, அதை செய்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் சொல்லாத போது, இந்த சாதனைகளை பற்றியெல்லாம் பேசாத போது எதை பற்றி அப்புறம் பேசுவார்? அதனால தான் என்ன பண்ணார், ராஜஸ்தானில் போய் ஏப்ரல் 21 ஆரம்பிக்கிறார். அதாவது தேர்தல் அறிக்கை 15 வருது. 21 பன்ஸ்வாராவில் போய் என்ன பேசுகிறார்னா, உங்கள் சொத்துக்களை பிரித்து கொடுத்து விடுவார்கள், ஊடுருவல்காரர்களிடம் கொடுத்து விடுவார்கள் என்று மறைமுகமாக, இந்த டாக் விசிலிங்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லாமலே சொல்கிறது. இதெல்லாம் முஸ்லீம்களை பற்றி இதே வசனங்களை இவர் இதற்கு முன்பு இதே குஜராத்தில் 2002 சத்பாவனா யாத்திரை போகும்போது சொன்னார். நீங்கள் யாருக்கு தங்குவதற்கு முகாம் அமைக்க கொடுக்கிறீர்கள்? குழந்தைகளை பெற்றுத் தள்ளுகிறவர்களுக்கா? சைல்டு பேரிங், குழந்தை பெறும் எந்திரங்களை நீங்கள் தங்க வைக்க என்று கேட்டிருக்கிறார். இந்த வழக்கமான அவதூறை அவர் தொடங்கிட்டார். இந்த பரப்புரை ஒரு பக்கம் நடக்குது. முஸ்லீம்களுக்கு இவங்க இடஒதுக்கீடு கொடுத்து விடுவார்கள் என்று காங்கிரஸுக்கு எதிராக பரப்புரை செய்கிறார். ஆனால் ஆந்திராவுக்கு வந்த உடனே
அதை பற்றி பேசாமல், ஏன்னா சந்திரபாபு நாயுடு அந்த உறுதிமொழி கொடுத்துருக்காரு. இவங்க கூட்டணி இருக்கிற சந்திரபாபு நாயுடு நாங்கள் வெற்றி பெற்றால் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் அப்படி சொல்லலை, ஆனால் இவர் அங்கே போய் பேசலை. இப்போ கடைசியாக உச்சகட்டமாக தான் தென்னிந்தியர்கள் வடநாட்டவர்களை பற்றி, தென்னிந்தியா வட இந்தியான்னு இல்லை, நாத்திகர்கள் வட இந்தியாவிலும் இருக்கிறாங்க, தென்னிந்தியாவிலும் இருக்கிறாங்க. இவர்களால் கொலை செய்யப்பட்ட கல்புர்கி, நரேந்திர தபோல்கர், இவங்கெல்லாம் நாத்திகர்கள் தான். அவங்க தமிழனா கன்னடாங்கிற பிரச்சனையெல்லாம் இல்லை, வடநாட்டிலையும் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. இதில் வடக்கு தெற்கு பற்றிய பேச்சுக்கே இடம் கிடையாது. ஒரு பிரதமர் இப்படி செய்யக்கூடாது. இது வந்து தெற்கோட விமர்சனம், வடக்கில் இருக்கிறவங்களை பற்றி பேசுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். ராமர் கோயில் கட்டப்பட்டது சரி தவறு என்ற விவாதம் தனி. ஆனால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகுதான் நடத்தப்பட்டது. இந்த உச்சநீதிமன்றத்தை நான் வரவேற்கலை. இதே நியூஸ் 7 தான் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீண்டும் ஒரு அது என்ன இது கல் வைக்கிறாங்களே, அதை நடத்திட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அடிக்கல் அதான் பூமி பூஜை பூஜை கல், அதுக்கு ஒரு பூஜை நடத்துறாங்க பாருங்க, அதை நடத்திட்டாங்க. இல்லை இல்லை, நான் அப்புறம் சொல்றேன். இதனால சொல்றேன், அதே நாளில் இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன், இதன் மூலம் ஒரு தீர்வு கிடைத்துள்ளது என்று ஸ்டாலின் அறிக்கை விட்டார், தாப்பாண்டியன் அறிக்கை விட்டார். என்னிட்ட பாண்டே கேட்கிறார், நீங்க வந்து எதிர்க்கிறீங்க பாருங்க திமுக சிபிஐ தலைவர். நான் அந்த கட்சியெல்லாம் இல்லைங்க, அவங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்க வேண்டியில்லைங்கிறேன். அவங்க யார் ராமர் கோயில் கட்டியதை எதிர்த்தவர்களே கிடையாது. ராமர் கோயிலை ஒரு அரசியல் விழாவாக மாற்றுவது, பிரதமரே பூசாரி வேலை பார்ப்பது, இதற்கு தான் விமர்சனம் வந்ததை தவிர ராமர் கோயில் அவங்க யாருமே எதிர்க்கலை. ஆனால் இது ஒரு பொய்யான பிரச்சாரம். ராமர் கோயிலை பூட்டிடுவாங்க, இடிச்சிடுவாங்க. ஏன்னா இந்த இடிக்கிற பழக்கம் உங்களுக்கு தான், உங்களுக்கு 92 நீங்கள் செஞ்சது தானே தவிர இவங்க யாரும் செஞ்சவங்க கிடையாது, யாரும் எந்த இடத்துலையும் இடித்ததும் கிடையாது. எனவே இது ஒரு வெறுப்பு பரப்புரை. தேர்தலில் அவருடைய நிலைப்பாடுகள் எடுபடாமல் போக போக அந்த போதை போதலைன்னா மேலும் மேலும் போதை ஏற்றி கொள்ளுகிறவனைப் போல புதிய புதிய பொய்களை, புதிய புதிய கட்டுக்கதைகளை அவர் உருவாக்கி சொல்ல வேண்டியது.